நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உற்சாகம், மகிழ்ச்சி நிரம்பி ததும்பி அப்படியே இருக்கீங்க, குதூகலமா இருக்கிறோம். சோ இன்னைக்கு நேரா கதைக்குள்ள வாங்க. இன்னைக்கு என்ன கதை? கார் கதையா? சொல்லுங்க. இன்னைக்கு எங்க ஓட்டிட்டு போனாங்க, எங்க என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு ஃபேண்டசியான கார் கதை. காருக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்குது. அப்படி இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு கார். அப்போ அந்த கார் வந்து ரேஸ் போட்டியில என்ன பண்ணுது, கலந்துக்கிட்டா அது கலந்துகிட்ட ரேஸ்ல எல்லாம் அது வரைக்கும் எவ்வளவோ ஜாம்பவான் சாம்பியன்ஸ் போன அந்த ட்ராக்ல இது போனதுக்கு அப்புறம் இது இதனுடைய திறமையை காட்டி இதை ஃபர்ஸ்ட் வந்து. அப்போ எல்லாரும் இந்த காரை என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் இந்த கார் என்ன பண்ணிருக்கு, பிடிச்சிருக்கு. இதனால இந்த காருக்கு கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா ஹெட் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சப்பா. நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவங்களா ஆயிட்டோம், எல்லாருக்கும் பிடிச்சவங்க நம்ம தான் எல்லாமே அப்படி. ஏன்னா யாராலும் என்ன பண்ண முடியல, தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மமதை கர்வம் வந்துருச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய ரேஸ் ஒரு இடத்துல என்ன பண்ணுது, நடக்குது. அப்ப இந்த கார் என்ன பண்ணுது, அந்த ரேஸ்ல போய் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து என்ன பண்ணுது, போகுது. போறப்போ ஒரு லாரியினுடைய உதவியில என்ன பண்ணுது, போகுது. நீ என்னை கொண்டு போய் அங்க என்ன பண்ணுது, விட்டுரு. ஏன்னா இங்க இருந்து நான் போய் கலந்துக்கிறேன்னா என்ன ஆயிரும், எனக்கு லேட் ஆயிரும், டயர்டும் ஆயிரும். சோ அப்போ ரேஸ் ஒழுங்கா கலந்துக்க, நீ என்ன ஏத்திட்டு போய் அங்க விட்டுட்டுன்னு இது போயிட்டே இருந்த கேப்ல அந்த லாரி என்ன பண்ணிருச்சு, எப்படியோ இந்த காரை அந்த விட்டுருச்சு. இது என்ன பண்ணிருச்சு, திருதுப்புன்னு முடிச்சு பார்த்தா நடு ரோட்ல என்ன பண்ணிருக்கு, நிக்கிருக்கு. ஐயோ என்னடா நம்ம வந்து லாரி எங்கடா காணும், எந்த இடத்துல நிக்கிறோம்னு என்ன பண்ணல தெரியல. இது அப்படி இப்படின்ட்டு ரோட கண்டுபிடிச்சு போலான்னு சொல்லிட்டு போனா கார் ரேஸ் முடிஞ்சிருச்சு. கார் ரேஸ் முடியறத விட வழிதவறி போயிருச்சு. வழிதவறி போனா அந்த இடத்துல என்ன ஒரு டிராபிக், இன்னொரு கார். அந்த கார் என்னன்னா போலீஸ். அப்ப போலீஸ் கார் அது என்ன பண்ணது, நீ யாரு என்ன எதுவும் லைசன்ஸ்ல இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வண்டியில போயிருச்சு, ஒண்ணுமே இல்ல. அப்ப ஃபைன் கட்டணும். இது என்ன பண்ணுது, போலீஸ் வந்து தப்பிச்சு போயிரு. நம்ம தான் ரேஸ் கார் ஆச்சு, போலீஸ் அங்க இருந்து தப்பிச்சு என்ன பண்ணிருக்கு, ஓடி இருக்குது. போலீஸ்காரும் பின்னாடியே என்ன பண்ணிருக்கு, துரத்திட்டு போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ள போனோன்னே இதுக்கு வழி தெரியாதனால அங்க போய் அந்த ஊரை பயங்கரமா என்ன பண்ணிருச்சு, டேமேஜ் பண்ணிருச்சு. அதை என்ன பண்ணாங்க, ஊருக்காரங்களா சேர்ந்து பிடிச்சு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுன்னு சொல்லுது, நான் எவ்வளவு பெரிய ரேஸ் கார் தெரியுமா அப்படின்னு. அந்த ஊர்ல உள்ள மத்த கார்லாம் கேக்குது, ரேஸா அப்படின்னா அப்படி உங்களுக்கு ரேஸ்னா என்னன்னே தெரியாதா அப்படிங்குது. கூட ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ரேஸ் போதா இல்ல அப்படிலாம் அவங்களுக்கு தான் ரேஸ்னா என்னன்னே தெரியாது. என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சோ அப்போ இதுல என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, சில ஆட்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. அதனால எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்துட்டு போயிடணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் கூடவே கூடாது. சிலருக்கு நம்மை பற்றி நம்ம எல்லாம் தெரியும் அப்படி இப்படி நினைச்சிருக்கிறப்போ நாம யாருன்னே தெரியாத சில நபர்கள்கிட்ட மாட்டிக்கின்ற பொழுது நமக்கான மதிப்பு அங்க சுத்தமா கிடைக்காது. சூப்பர். இந்த சிந்தனையோட நாள தொடங்கலாம். இப்ப ஆளுதர்சனம் பார்க்கலாம். ஆறுதலும்
அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய், அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய், அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். அடைக்கலம் நீயம்மா, உலகம் வெறுத்து வாழ்வோர்க்கெல்லாம் ஆறுதல் நீயம்மா, கடன் சுமையாலே வருந்துவோர்க்கென்றும் அடைக்கலம் நீயம்மா, கலங்கிய நின்று தவிப்போர்க்கென்றும் ஆறுதல் நீயம்மா, ஏலாக்குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய், அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். ஏலாக்குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை தொடங்கியாச்சு. சூப்பர். காலையிலேயே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கதை தான். இங்கேருந்து நம்ம வெளில போனா நம்மளை யாருக்குமே தெரியாது. அதனால எந்த தலைகணத்தோட நம்ம இல்லாம இருக்கிற இடம் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். ஆமா. இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா நமக்கு இருக்க போகுது? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமாக இருப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நமக்குள்ள பல நாம் அப்படின்னு இருக்கிறோம்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். நமக்குள்ள ஒரு கோவக்காரங்க இருக்கிறாங்க, நமக்குள்ள ஒரு அழக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்குது. இப்படி பல மனிதர்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா உள்ள வச்சிருக்கோம். அப்போ இந்த டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நச்சு மனிதர்கள். அப்போ அது வெளியே மட்டும் இல்ல, நமக்குள்ளேயும் நாம் சில நச்சு மனிதர்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம். அப்போ அவங்க யார் யாரு அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம இருந்து வெளியே பிரித்து வைக்க வேண்டும். அப்போ அது யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மில் உள்ள பொய்யர்கள். அப்ப நாம பொய் இது வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் நம்ம யாராவது ஒரு ஆளால சொல்ல முடியுமா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட நான் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம பல பொய்கள் ஒரு நாளைக்கே நம்ம என்ன பண்றோம், பல பொய்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்ப நம்மில் ஒரு பொய்யர் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. சில விஷயத்த உண்மையா ஆமாம் இது என்னுடைய தவறுதான், என்னுடைய கவனக்குறைவால் நிகழ்ந்ததுதான், இல்ல என்னுடைய சோம்பேறித்தனத்தால் இது நிகழ்ந்ததுதான் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள என்ன பண்றதில்ல, தயாராக இல்லை. அப்போ அத்தகைய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த என்னுள் இருக்கக்கூடிய அந்த மனிதனை நான் பிரித்து வைக்க வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே, கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே, நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன், கடவுளின் பேரன்பில் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன்,
கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. கடவுளே கடவுளே நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று, இதுவே நன்று, இதுவே நன்று. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே. இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 வசனங்கள் மட்டும்தான் நமக்கு திரு அவையானது தியானிக்க கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை எல்லாம் இன்றைய நாளிலே நமக்கு தியானிக்க கொடுக்கவில்லை. இதே போன்றுதான் ஒவ்வொரு முறையும் முன்பாக பின்பாக இருக்கிற வசனங்கள் அல்லது மாற்றி மாற்றி இருக்கிற வசனங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும். ஏன் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது பல முறையில் நாம் சிந்தித்து பார்த்திருக்க மாட்டோம், பல சமயம் நாம் கவனித்திருக்க மாட்டோம். 1, 2 மற்றும் 4 மற்றும் 7, 8 இந்த மாதிரி பிரித்து நமக்கு கொடுக்கப்படும். அப்படி சொல்லப்படுகிற பொழுது அதில் சிறப்பான ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. என்று சொன்னால் இந்த திருப்பாடல்கள் 150 பாடல்களை பார்க்கிற பொழுது இது ஒரு கலவையாக இருக்கிறது, எல்லாம் கலந்ததாக இருக்கிறது. இதிலே இது எந்த இடத்திலே கலந்திருக்கிறது என்று நாம் சரிவர சுட்டிக்காட்ட முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு திருப்பாடலும் அந்த கலவையை போன்றே தனித்தனியாக செய்யப்பட்ட ஒரு கலவையாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் வீட்டில் நம்ம குழம்பு வைத்து சாப்பிடுகிறோம். அது எப்படி இருக்கிறது? எல்லாமே கலந்திருக்கிறது. அதில் என்ன கலந்திருக்கிறது? இதுதான் கலந்திருக்கிறது என்று சொல்லுவோம். எவ்வளவு கலந்திருக்கிறது? அதை தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியுமா என்று சொன்னால், அதை தயாரித்தவர்களுக்கு அல்லது தயாரிக்க தெரிந்தவர்களுக்கு, அதே போன்று தயாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது முடியும், மற்றவர்களால் முடியாது. அதை போன்றுதான் இந்த திருப்பாடல்களும் ஒரு சுவையான கலவையாக இருக்கிறது. அந்த கலவையைத்தான் நம்முடைய திரு அவையானது நமக்கு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனி கலவைகளாக நமக்கு கொடுக்கிறது. என்று சொன்னால் இந்த திருப்பாடலில் வருகிற இந்த 2 வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது. முதலாவதாக, ஆண்டவருடைய இல்லத்திலே அல்லது நான் கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மர கன்று போல நான் இருக்கிறேன். அந்த கன்று பச்சையாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை விதைத்த நாள் முதல் சரியாக தண்ணீர் பாய்த்து, சரியான மண்ணிட்டு, சரியான உரமிட்டு, அதை சரியான வெயிலிலே சரியான பதத்திலே வைத்து சரியாக வளர்க்க வேண்டும். ஒரே நாளிலே திடீரென்று வளர்ந்து விடாது. ஆம், அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் அனைத்தையும் சரியான விதத்திலே கொடுத்து நம்மை சரியாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை திருப்பாடலின் ஆசிரியர் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி அவர் சொல்லுவது என்ன என்று சொன்னால், கடவுளுடைய பேரன்பாக இருக்கிறது. சாதாரண அன்பில்லை, அது பேரன்பு, எப்போதும் நிலைத்திருக்கிறது. அதில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த பேரன்பிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். சாதாரண நம்பிக்கை அல்ல, அந்த பேரன்பிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன் அந்த பேரன்பிலே நம்பிக்கை வைக்க வேண்டும்? கடவுள்தான் அதில் அனைத்துமாக இருக்கிறார். எல்லாம் அவர்தான்.
அதுதான் அந்த பேரன்பினுடைய முழுமையாக இருக்கிறது. எனவே கடவுள் யாரையும் தனித்தனியாக மாற்றி அன்பு செய்வதில்லை. கடவுள் என்பவர் ஒரு கலவையாக இருக்கிறார். அதை போன்று நாம் கொஞ்சமாக அந்த கலவையில் நாம் எடுத்து சுவைக்கிறோம், அவ்வளவுதான் என்றுதான் நாம் நம்ப வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார். கடவுள் நீர் எவ்வாறு எனக்கு செய்துள்ளீர், எதையெல்லாம் செய்தீர்களோ, எவ்வாறு செய்தீர் என்று நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. எத்தனையோ காரியங்களை நம்மால் நினைத்து பார்க்க முடியாத வல்ல செயல்களை எல்லாம் யாரோ ஒரு சாதாரண மனிதன் வழியாக, அவருடைய தூண்டுதல் வழியாக, அவருடைய வார்த்தைகள் வழியாக, அவருடைய அன்பின் வழியாக, அவருடைய சிந்தனைகள் வழியாக நமக்கு அவர் கொடுத்துக்கிறார். அதுதான் வழி நடத்துதல். எனவேதான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இத்தனை காரியங்களுக்காகவும் அவர் நன்றி செலுத்துகிறார். எத்தகைய நன்றி செலுத்துகிறார்? உள் மனதிலிருந்து முழுமையாக நன்றி செலுத்துகிறார். உன் அன்பின் முன்னிலையில் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். உன் பெயர் மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொன்னால் இதை விட வேறு எதுவும் எனக்கு கிடையாது, வேறு நல்லது கிடையாது. அந்த கடவுள் என்கிற அந்த பெயர், இயேசு என்கிற அந்த பெயரிலே நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது அதை விட மிக பெரியது ஒன்றும் கிடையாது. இந்த நம்பிக்கை தான் நம்மை உயர்த்துகிறது, இந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ்விக்கிறது. அப்படி எப்படிப்பட்ட நம்பிக்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார் என்று சொன்னால், நம்முடைய பெற்றோர், தாய், தகப்பன் என்கிற ஒரு சிறந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உடன் பிறப்புகள் என்கிற ஒரு சிறந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். உடன் படித்தவர்கள் என்கின்ற சிறந்த நம்பிக்கை, பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் என்கிற எத்தனையோ நம்பிக்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார். இவை அனைத்திற்கும் மேலாக இறை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வ பயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கைக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளீர். எவ்வாறு? நம்முடைய குடும்பம் முழுவதையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். இதுதான் மிக உயர்ந்த உன்னதமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கையை கடவுள் மீது வைப்போம், நம் குடும்பத்தின் மீது வைப்போம், நம்முடைய பிள்ளைகள் மீது வைப்போம். இந்த நம்பிக்கையானது உங்களை உயர்த்தும். இறை நம்பிக்கை உங்களை வாழ்விப்பதாக. ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இறை நம்பிக்கையிலே, இதோ அதிகாலையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. இதோ எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீர் வாழ்வளிப்பீராக, உங்களுடைய நம்பிக்கையை நீர் உயர்த்துவீராக. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய இல்லமாகிய எங்களுடைய தேவாலயத்திலே நாங்கள் நட்டு வைத்து வளர்க்கப்படுகிற ஒலிவ கன்று போல என்றும் வாடி போகாமல் பலன் தருகிற ஒன்றாக வளர்கிற ஆற்றலை பொழிந்து ஆஸ்வதிப்பீராக. இறை வல்லமையான பிரசன்னத்திலே நாங்கள் நினைத்திருக்க துணை புரிவீராக. நாங்கள் வேரூன்றுகிற இடம் உம்முடைய இல்லமாக, ஆலயமாக, திருப்பீடமாக, நற்கருணையாக இருக்கிற ஆற்றலை எங்களுக்கு பொழிந்தருளும். அந்த நற்கருணையினுடைய சக்தியின் வழியாக நாங்கள் பச்சை மரமாக ஒளிர்கிற ஆற்றலை பொழிந்து எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நாம் நம்மிலிருந்து பிரித்து வைக்க வேண்டிய கெட்ட மனிதர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அது அடுத்த நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணம் எதை சொல்றாங்க? அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, முதுகில் குத்தக்கூடிய நபர்களிடமிருந்து நம்ம தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே நம்ம முன்னாடி பேசாம நமக்கு பின்னாடி போயிட்டு குத்துறவங்களை என்னைக்குமே நம்ம நம்பவே கூடாது. யாரா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசுறவங்களை கூட நம்ம நம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ அப்படிப்பட்ட நம் மனிதர்களிடமிருந்து நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா. அது போல அத்தகைய மனிதன் எனக்குள் இருக்கிறானா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ரொம்பவும் முக்கியம். நான் ஒருவேளை பிறருக்கு முதுகுக்கு பின்னால் நான் பேசுகிறேனா, அப்ப நானும் ஒரு பேக் ஸ்டாப்பர்ஸ் தான். அப்ப அந்த ஒரு மனிதனை, கெட்ட மனிதன் என்னிலிருந்து நான் பிரித்து வைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பு. இன்னும் இது போல வர அந்த மனிதர்களை நான் பிரித்து வைக்க வேண்டும்ங்கிறத தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். செப்டம்பர் 3. புனித பெரிய கிரெகோரியார். ரோமையில் வாழ்ந்த கார்டியானூஸ் சில்வியா பெற்றோருக்கு கிபி 540 ஆண்டு பிறந்தார் பெரிய கிரெகோரியார். வரலாறு, கணிதம், இசை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய இவர்
குருவாக விருப்பம் கொண்டு துறவற வாழ்வினை மேற்கொள்ள திருத்தந்தை 2ஆம் பெலேஜியஸினால் திருத்தொண்டராக நியமனம் செய்யப்பட்டார். திருத்தந்தை 2ஆம் பெலேஜியஸின் தூதராக கான்ஸ்டாண்டினோபிளுக்குச் சென்ற கிரகோரியார் அங்கிருந்த மக்களுக்கு இறைப்பணிகள் செய்து ஆண்டவரை அறிவித்தார். திருத்தந்தை பெலேஜியஸ் பிளேக் நோயின் தாக்குதலுக்கு உட்பட்டு மரணமடைய கிரகோரியார் கிபி 590ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் நாள் திருச்சபையின் 64வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை பெரிய கிரகோரியார் ஆண்டவரின் நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட முயற்சிகளை மேற்கொண்டார். கிபி 596ஆம் ஆண்டு கான்டர்பரியினை சேர்ந்த அகுஸ்தினாரை மறைபணிக்காக இங்கிலாந்து அனுப்பிய இவர் இங்கிலாந்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தினை வேரூன்றச் செய்தார். திருத்தந்தையின் அரசுக்குரிய அடிப்படை உரிமைகளை கட்டமைத்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட திருத்தந்தை பெரிய கிரகோரியார் கிபி 604ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் விண்ணகமடைந்தார். திருச்சபையின் மறை வல்லுநராகவும் ஆலயங்களில் இறை இசை பாடல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மறைப்பணிகளைச் செய்த திருத்தந்தை பெரிய கிரகோரியாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பெரிய கிரகோரியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இறை இசை பாடல்களை எழுதுகின்றவர்களுக்காகவும் இசையமைக்கின்றவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை நாங்க எப்படி தவிர்க்கிறது, அடுத்தது தவிர்ப்பது, எப்படி பிரித்து வைப்பது, ஒரு சக மனிதனாக நம்ம பாவித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முள் இருக்கக்கூடிய குறை சொல்லும் மனநிலை அல்லது குறை சொல்லும் மனிதர்கள் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறை என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த கதைகளை என்ன பண்ணுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம், சுட்டி காட்டி கொண்டே இருப்போம். ரொம்ப அழகாக ஒரு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு ஆசிரியர் வந்து போர்டில் வந்து 5ஆம் வாய்ப்பாடு எழுதி போட்டாங்களாம். ஓரஞ்சு 5ன்னு எழுதுற இடத்துல ஓரஞ்சு 10ன்னு எழுதி போட்டு ரிமைனிங் உள்ள எல்லாம் கரெக்டாக எழுதாங்களா. 2 10 3 15 அப்படின்னு சொல்லி 5 50 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, கரெக்டாக எழுதிருக்காங்க. இந்த பசங்கள்லாம் டீச்சர் தப்பா எழுதிருக்கிறீங்க, 1 5 அங்க 10 போட்டிருக்கீங்க. டீச்சர் சொன்னாங்களா, எப்ப நான் அந்த 1 தான் தப்பு பண்ணிருக்கேன், மீதி 9 கரெக்டா எழுதிருக்கேன். அந்த 9 கரெக்டா எழுதிருக்குங்கிற விஷயம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்களா. இல்ல, பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாமும் அந்த மாணவர்களோட ஒருத்தரா தான் இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு புலப்பட வேண்டிய நன்மைகளை விட்டு விட்டு நாம் குறை சொல்வதற்கு என்ன இருக்கோ அதை தேடி தேடி என்ன பண்றோம், கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அத்தகைய ஒரு மனிதர்களை நாம் கண்டாலோ அவர்களை விலகி இருத்தலும் நல்லது. அத்தகைய தன்மை கொண்ட மனிதன் எனக்குள்ள இருந்தாலும் அதையும் விலக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மன இறுக்கம் மாற வனவேட்டைக்கு போனான் மன்னன். அந்த அடர்ந்த மலை காட்டுக்குள்ளே முனிவர் ஒருவரை கண்டான். கண்டு உரையாடினான். மனதார அவன் உரையாட மன இறுக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வந்தான் மன்னன். நல்ல மனதோடு மனதார நன்கொடை கொடுக்க விரும்பினான். அவரோ மறுத்தார். எனக்கு எதற்கு நன்கொடை? நான் ஏற்கனவே பெற்றுள்ள மன திருப்தியே இயற்கை தந்துள்ள நன்கொடை தானே. இந்த மரங்கள் எனக்கு போதிய கனிகளை கொடுக்கின்றன. நீண்ட நீரோடைகள் தூய நீரை தருகின்றன. ஆழ்ந்த சுகமான தூக்கத்தை இதோ இந்த குகை தருகிறது. வேறென்ன வேண்டும் எனக்கு? விடவில்லை மன்னன். தயகூர்ந்து தாங்கள் எனது அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும். என்னுடைய சிறு நன்கொடையை நீங்கள் பெற்றாக வேண்டும். ஒரு வழியாக இசைந்து உடன் சென்றார் முனிவர். அந்த அரண்மனையிலே எங்கனும் பொன்னும் மணியும் பளிங்கும் கவின் மிகு கற்களும் கண்ட இடமெல்லாம் நிரம்பி கிடக்க கண்டார். அதிமிகு அதிகாரமும் சீர்மிகு செல்வமும் பெற்ற மன்னர் சொன்ன சிறிய கொடையை
பெற்றுக்கொள்ளும் முன் கொஞ்ச நேரம் முனிவரை காத்திருக்க சொல்லிவிட்டு ஒரு மூலையிலே போய் நின்றபடி தனது இறைவேண்டலை ஆரம்பித்தார் அந்த மன்னர். இறைவா, உமக்கு சித்தமானால் இன்னும் மிகுதியாக பொன், மணி, பளிங்கு, கவின், மிகு கற்கள் எனக்கு கொடு. மேலும் மென்மேலும் ஆள இந்த மண்ணை கொடு. இன்னும் அதிகமாக மண்ணை, நாட்டை கொடு. மென்மேலும் ஆட்சி செய்ய பறந்து விரிந்த அகண்ட அதிகாரம் கொடு. மும்முரமான இந்த இறை வேண்டலை கேட்டுவிட்டு முனைப்போடு கிளம்பி விட்டார் முனிவர். முனகிக் கொண்டு, மன்னா, நீயே கடவுளிடம் இப்படி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய், பிச்சையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய், உன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? தடுத்தாலும் புறப்பட்ட போது சொன்னாராம், நான் பிச்சைக்காரர்களிடம் பிச்சை எடுப்பதில்லை. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது. இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. அட, கம்மங்களை தின்னவனும் மண்ணுக்குள்ள, தங்கப்பஸ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள. கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல? சொல் நண்பா, தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்ட ஏது பூட்டு? இவையெல்லாம் கவி பேரரசு வைரமுத்துவின் வளமான வாழ்வியல் வரிகள். உங்கள் இறைவேண்டல் இப்படியும் இருக்கலாமே. இறைவா, நீ வேண்டும் என்பதை தவிர வேறெதுவும் வேண்ட என்னிடம் எதுவும் இல்லை. எதையும் எதிர்பாரா நிலையையும், எதையும் எதிர்கொள்ளும் மனதையும், நின்னை சரணடையும் குணத்தையும் மரணம் வரை கொடு இறைவா. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் நம்முள் இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் யார் யார், அவர்களை எப்படி பிரித்து வைப்பதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன? அடுத்தது நமக்கு பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நாம விலகி இருக்கவும் வேண்டும். நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் அதையும் விலக்கி வைக்க வேண்டும். நிச்சயமாக எதிர்நிலை கொண்ட மனிதர்களுக்கு ஒருபோதும் வாழ்க்கை நேர்நிலையாக அமையாது. அப்ப நான் ஒரு எதிர்நிலை சிந்தனையை என்னுள் வைத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சாலும் கூட அந்த தீர்வுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தான் நான் என்ன பண்றேன், பாக்குறேன். ஐயோ, இது இப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துருமோ, நான் தோற்று விடுவேனோ, என்னை வேண்டாம் என்று சொல்லி விடுவார்களோ அப்படின்னு எல்லாமே எதிர்நிலையாக நான் திங்க் பண்றேன். அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை எதிர்நிலை நோக்கி தான் என்ன பண்ணும். அப்போ அதை நான் விடுத்து என்னுள் இருக்கக்கூடிய அந்த கெட்ட மனிதன், எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய மனிதனை என்னிலிருந்து பிரித்து நான் வெளியே வைக்க வேண்டும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எதிர்நிலையா பேசுறாங்களா, அப்ப அத்தகைய மனிதர்களே நான் விலக்கி வைக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற எந்த விஷயங்கிறத தொடர்ந்து. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நட்பு இதமாக திருத்தும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவின் ஆளுமையிலிருந்து, இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். அவற்றில் நட்பு என்பதும் உண்டு. நட்பின் இலக்கணம் என்ன, நண்பர்கள் எப்படி பழக வேண்டும், நட்பின் பரிமாணங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சில நாட்களாக நான் உங்களோடு பகிர்ந்து வந்திருக்கின்றேன். இன்று நட்பு இதமாக திருத்தும். அதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஒன்று, லூக்கா நற்செய்தி 10:40. மார்த்தா மரியா வீட்டில் இயேசு உறவாட வந்திருக்கின்றார். அப்போது மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரிய அவளிடம் சொல்லும் என்றார். மார்த்தா முறையீடு செய்கிறார். இயேசுவோ அவரை இதமாக திருத்துகிறார். மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று இதமாக மென்மையாக மார்த்தாவை இயேசு திருத்துகிறார். மார்க் நற்செய்தி 10:21 இன்னொரு செய்தியை பார்க்கின்றோம். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வர். அவர் இயேசுவிடம் நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு அதற்கு பதில் கொடுக்கிறார். அப்போது அந்த இளைஞர், நான் சிறுவயது முதல் இந்த கட்டளைகள் எல்லாம் பின்பற்றி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது மிக அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க் 10:21 இயேசு
அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது என்று சொல்கிறார். ஆகவே அன்பொழுக கூர்ந்து நோக்கி குறையை சுட்டி காட்டுகிறார் இயேசு. இதுவே உறவின் சிறந்த அடையாளம், நட்பின் சிறந்த அடையாளம். ஒரு குறையை சுட்டி காட்டுகின்ற பொழுது அன்பொழுக சுட்டி காட்ட வேண்டும், இதமாக மென்மையாக திருத்த வேண்டும். அவரிடம் ஏராளமான செல்வம் இருந்தது, அந்த செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னர் இயேசுவை அவர் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது அவர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார். இந்த செய்தியை இயேசு சொல்கிறார். ஆனால் எப்படி சொல்கிறார்? அன்பொழுக கூர்ந்து நோக்கி. அந்த பார்வை, அந்த பரிவு, அந்த கண்கள், அந்த புன்னகை அந்த குறைபாட்டை சுட்டி காட்டுகின்ற பொழுது அது பெரிய குறையாக அந்த இளைஞருக்கு தெரிந்திருக்காது. நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். நமக்கு மிக நெருக்கமானவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள், அவர்களுடைய குறையை நாம் சுட்டி காட்டுகின்ற பொழுது அன்பொழுக, புன்னகையோடு, மென்மையாக, இதமாக அவர்களை புண்படுத்தாமல் நாம் குறைகளை சுட்டி காட்ட வேண்டும். இது சிறந்த நட்பின் அடையாளம். இயேசுவினுடைய வாழ்வில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நட்பு இதமாக திருத்தும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களை எப்படி நம்ம தவிர்க்கிறது? அடுத்ததா எந்த கெட்ட விஷயத்தை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் இந்த காசிப் பேசுறது, புறம் கூறுதல், புரணி பேசுதல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ அத்தகைய ஒரு மனிதன் எனக்குள்ள இருக்கின்ற பொழுது நான் பிறரிடம் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்மைத்தனத்தை என்னால் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அவரிடம் இருக்கக்கூடிய குறைகளை தேடி 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 அதை நான் மட்டும் உள்ள வச்சுக்க இன்னொரு 4 பேர் 5 பேர் என்ன பண்ணுவேன், போய் சொல்லுவேன். அப்போ பிறருடைய நன்மதிப்பை நான் என்ன பண்றேன், எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன். அப்போ இத்தகைய தீய குணம் என்னில் இருந்தால் அவனை என்னிலிருந்து விலக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டிய தீய மனிதர்கள், கெட்ட மனிதர்கள் நமக்குள் சிலர் இருக்கிறாங்க. அவங்க யார் தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததா யார சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம இப்போ ஒண்ணு சொல்லியிருப்போம், அதை நம்ம கிட்ட உள்ளதை உள்ளபடி சொல்றவர்களை மட்டும்தான் நம்ம பேசணும், பழகணும். அப்படிப்பட்ட ஆளாதான் நம்மளும் இருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லாத நபர்களை நமக்கு தெரிந்தால் அவர்களிடமிருந்து நம்ம விலகி இருக்கணும். நாமளும் அப்படிப்பட்டவர்களா இருந்தால் அப்படி இல்லாம நம்ம வாழ கத்துக்கணும். நிச்சயமாக உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும். தேவைக்கு ஏற்றார் போல, ஒவ்வொரு மனிதரிடம் ஏற்றார் போல அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கதைகளை மாத்தி மாத்தி என்ன பண்ணுவோம், திருச்சி சொல்ல கூடாது. அப்படி ஒரு குணம் என்னிடம் இருந்தால் அது தீய குணம். அதை விட்டு விலகி இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே நாம் எல்லாருமே வளர்ச்சி பெற விரும்புகின்றோம். அப்படி வளர்வதற்கான வழி என்ன? நிறைய சமயங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தால், மற்றவர்கள் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் வளர்வேன் என்று. ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது மற்றவர்களை சார்ந்ததல்ல. பாருங்கள், ஹாமர்டன் என்ற இந்த அறிஞர் இப்படி கூறுகிறார்: The happiest life is that which constantly exercises and educates what is best in us. நம்மிடமுள்ள ஒரு சிறந்த பண்பை அல்லது பண்புகளை நாம் பேணி பயிற்றுவித்து வளர்த்தல்தான் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழி. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு மாணவன், பல ஆண்டுகளாக நான் அவனை கவனித்து வருகிறேன். அவன் பள்ளியிலே படித்து கொண்டிருந்த காலத்திலே அவனுக்கு விளையாட்டிலே மிகுந்த ஆர்வம். படிப்பிலே அவன் ஓரளவு சுமாராக இருந்தாலும் விளையாட்டுத் துறையிலே நல்ல பயிற்சி பெற்றவனாக, பல இடங்களுக்கு சென்று விளையாடி பரிசுகள் பெற்றவனாக இருந்தான். பிறகு அந்த மாணவன் கல்லூரியில் சேர்ந்த பொழுதும் அந்த கல்லூரியினுடைய அந்த விளையாட்டுத் துறைகளிலே உறுப்பினராக வந்து பல பரிசுகளை அந்த மாநில அளவிலே பெற்று, பிறகு அவன் ஒரு வங்கியிலே போய் பணிக்கு சேர்ந்த பிற்பாடு அந்த வங்கியினுடைய அந்த கைப்பந்து விளையாட்டுத் துறையிலே அவன் ஒரு தலைவராக வந்து இன்று இந்தியா முழுவதுமே புகழ்பெற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நண்பர்களே, என்ன சொல்ல வருகிறேன், ஒவ்வொரு மனிதர்களுக்கும்
ஏதாவது ஒன்று நல்லது, திறமை, ஆற்றல், ஆர்வம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அது என்ன என்று கண்டுபிடித்து அதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து அதற்கு மீண்டும் மீண்டும் நாம் அதிலே வளர்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தால் கட்டாயமாக வாழ்விலே முன்னேறலாம். இவர் கூறுகிறார் பாருங்கள், நம்மிடம் உள்ள சிறந்த பண்புகளை பேணி பயிற்றுவித்து அந்த திறமைகளை பேண வேண்டும். அந்த திறமைகளை தொடர்ந்து நாம் பயிற்சிக்க வேண்டும். அப்போது நமக்கு வாழ்விலே வளர்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் அதுதான் வழி. எனவே வாழ்விலே வளர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆஞ்சர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட நபர்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கிறது. ஸோ அடுத்ததா எப்படி தவிர்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபிஷா இருக்கக்கூடிய மனிதர்கள். கண்டிப்பா. அப்போ அந்த செல்ஃபிஷ் பீப்புள் சிலர் நம்ம இடம் இருக்கிறாங்க, இல்லை நமக்குள்ள அத்தகைய குணம் இருக்கு, எல்லாம் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன்னா என்னை போல ஒரு மோசமான ஒரு மனிதன் உலகத்துல இருக்க முடியாது. அப்போ இது சொல்லும்போது நாங்கள் ஒரு 10th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஜேஆர்சி கேம்ப் எங்களுக்கு ஒரு ஸ்கூலில் போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் என்னோட நண்பர்கள் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணியிருந்தோம்னா போயிருந்தோம். அப்போ அங்கே நிறையா பள்ளிகள்ல இருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க. அதுல ஒரு மாணவன் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு வேணும், அதை சாப்பிட போய் உட்காந்தாலும் கூட என்ன பண்ணுவாருன்னா முதல்ல நமக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து இது பண்ணுவாரு. இப்போ குளிக்க போயிருக்கிறோம், அந்த தொட்டியில தான் காமனா தண்ணி எடுத்து பயன்படுத்தணும். அப்ப அந்த தண்ணி நம்ம போயிருக்கிறோம் அடுத்த வரவனுக்கு இருக்குமா இல்லாதெல்லாம் யோசிக்கலாம் மாட்டாரு, ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணுவாரு. அப்போ ஒரு டைம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அங்க உள்ள வார்டன் ஷேவ் பண்ணிட்டு அந்த ஷேவ் தண்ணி இந்த ஜக்கில் உள்ள என்ன பண்ணாரு, ஒரு கண்ணாடி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ல ஊத்தி வச்சிருந்தாரு. எதுக்கும் வெளியே தூக்கி போறதுக்கு ஏதாவது சம்திங் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை இது பண்ணி வச்சிட்டாரு. அந்த டைம் கரும்சார் வாங்கி பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பையன் விறுவிறுன்னு வந்தா எல்லாரும் கரும்சார் கொடுக்குறாங்களா, எனக்கு கொடுக்கலான்ட்டு டப்புன்னு பாட்டில திறந்து கடகடகன்னு ஊத்தி. அது என்ன கலர் கூட தெரியாது அவருக்கு. அந்த ஷேவிங் கிரீம் அந்த ஒயிட்ல இருக்கும் இல்லையா, அவனுக்கு அப்படி தோணுன உடனே அடிச்சு நோட்டிட்டான். கிட்ட ஒரே துப்பு. நாங்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறோம் பசங்க எல்லாம். டேய் அப்பதான் எல்லாரும் இப்போ பாத்தியா உனக்கு 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 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழலும் அமையும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பிறருக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். எல்லாம் எனக்கு தான் வேணுங்கிற சுயநலம் முக்கிய ஒரு மனிதன் எனக்குள்ள இருந்தானா அதை ரொம்ப தவிர்க்கணும். அவ்வளவுதான். நிச்சயமாக. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் பார்க்க இருப்பது அடிப்படை கடமைகள். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகளில் 2வது கடமையை பார்க்க இருக்கிறோம். 2வது கடமையும் நமக்குள் ஒரு உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய கடமையாக அது இருக்கிறது. நாம் யார், நாம் கடந்து வந்த பாதை என்ன, நாம் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை நமக்கு நினைப்பு ஊட்டுகிற கடமையாகவும் இருக்கிறது. 2வது கடமை அழகாக சொல்கிறது, நமது தேசிய விடுதலை போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்துள்ள புனிதமான கொள்கைகளை போற்றவும் பின்பற்றவும். அதான் நான் சொன்னேன், கடந்து வந்த பாதை என்பது அடிமைத்தனம் நிறைந்தது, இருள் நிறைந்தது, ஏராளமான சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு வித்திட்டிருந்தது. இப்படிப்பட்ட கடந்து வந்த பாதையில் ஆணாதிக்கம் சமூகம், பெண்ணடிமைத்தனம், வறுமை, கல்வியின்மை, சாதிய மோதல்கள், மத பிரிவினைகள், இனப்பிரிவினைகள், மொழி போராட்டங்கள், இப்படியெல்லாம் ஏராளமான விஷயங்கள் தான் இந்த விடுதலைக்கு முன்னால் இருந்தவை. அப்போ இதற்காக போராடிய நம்முடைய முன்னோர் சில புனிதமான கொள்கைகளை வகுத்து கொண்டார்கள். அந்த புனிதமான கொள்கை என்ன? நாங்கள் எதற்காக போராடுகிறோம்? இந்திய விடுதலைக்காக போராடுகிறோம். விடுதலை பெற்ற பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு கனவு, அவர்கள் கொள்கைகளை வகுத்து வைத்திருந்தார்கள். சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாது, எந்த பிரிவினைகளும் இருக்கக்கூடாது, எல்லோரும் சகோதரத்துவம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஓரளவு சுதந்திரம் இருக்க வேண்டும். இதெல்லாம் அவர்களுடைய புனிதமான கொள்கைகளாக இருந்தது. நேசிக்கப்பட வேண்டும். இந்த இந்தியாவில் அதற்கு பிறகு அடிமைத்தனங்களே இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தப்படுகின்ற கூறுகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், மனித மாண்பிற்கு எதிரான செயல்பாடுகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் இந்த புனிதமான கொள்கைகளுக்காக தான் அவங்க போராடினாங்க. வெறுமனே ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்பது மட்டுமல்ல அவர்களுடைய நோக்கம். ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து விட்டு
ஆங்கிலேயர்களை போன்றவர்கள் வந்து இந்த நாட்டை காலனியாக மாற்றுவதற்கு துணையாக இருந்த கொள்கைகளை, அந்த வேறுபாடுகளை, இந்தியாவுடைய ஒற்றுமையின்மை, இவற்றையெல்லாம் அகற்றி சில புனிதமான கொள்கைகளுக்காகத்தான் போராடினார்கள். செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி.யினுடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பாருங்கள். சிறைச்சாலையில் பல ஆண்டு காலம் தன்னுடைய இளமையை தொலைத்து விட்ட பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். சுதந்திரத்திற்காகவே போராடி புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக குண்டடியை தாங்கி செத்துப்போன காந்தியடிகளுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். இந்த நாட்டில் சாதிய கொடுமையினால், தீண்டாமையினால் அழுக்கேறி போய் கிடந்த ஒரு சமூகத்தினுடைய அதனால் பாதிக்கப்பட்டு வளர்ந்த டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். இவர்கள் எல்லோருக்கும் புனிதமான கொள்கைகள் இருந்தன. இனிமேல் சுதந்திர இந்தியாவில், விடுதலை பெற்ற இந்தியாவில் எப்படிப்பட்ட நோக்கங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும், எப்படிப்பட்ட குறிக்கோள்கள் ஆள வேண்டும் என்கிற புனிதமான கொள்கைகளுக்காகத்தான் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள், செக்கிழுத்தார்கள், சிறை சென்றார்கள், சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுதும் தைரியமாக தங்களுடைய மார்பை சுட்டி காட்டினார்கள். அவற்றுக்கு காரணம் இதுதான், இந்த புனிதமான கொள்கைகள். அப்ப அந்த புனிதமான கொள்கைகளைத்தான் அரசியலமைப்பு சட்டம் வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. அதே புனிதமான கொள்கைகள் தான் நம்முடைய கொள்கைகளாக இருக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கடமையாக கொடுத்திருக்கிறது. அவற்றை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை பின்பற்றுவது நமது கடமை என்று இரண்டாவது கடமை சுட்டி காட்டுகிறது. அப்ப இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், என்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பம் அப்படித்தானே உழைக்கிறான் இல்லையா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எனக்கு அன்றைக்கு உணவு இல்லை, என் பிள்ளை உணவு கிடைக்கணும். எனக்கு அன்றைக்கு நல்ல வீடு இல்லை, என் பிள்ளை கிடைக்கணும். எனக்கு அன்றைக்கு நல்ல கல்வி கிடைக்கல, என் பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு தான். இதுதான் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுடைய கனவாக இருந்தது. எனக்கு எவையெல்லாம் மறுக்கப்பட்டதோ அவையெல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். இன்றைக்கு நாம் இணைந்திருப்பதும், இன்றைக்கு எனக்கு எதெல்லாம் இந்த சமூகத்தில் மறுக்கப்படுகிறதோ அல்லது இந்த சமூகத்தில் இல்லாமல் இருக்கிறதோ அரசியலமைப்பு சட்டம் சுட்டி காட்டுகிறதோ அவையெல்லாம் நாளைய என் சமூகத்திற்காவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாவது கடமையாக கொடுத்திருக்கிறது. இதைவிட சிறப்பாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்க முடியாது. இதைவிட சிறப்பாக நம்முடைய சமய கொள்கைகளை சுருக்கி சொல்லவும் முடியாது. எனவே நாம் இவற்றை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த புனிதமான கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவும் அதை போற்றவும் பின்பற்றவும் நாமும் முன் வருவோம். கண்டிப்பாக இந்த தேசத்தை நம்மால் புதிதாக உருவாக்க முடியும், கட்டியெழுப்ப முடியும். அதற்காக உழைக்க முன் வருவோம். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நம்மில் உள்ள கெட்ட மனிதர்கள் யார் யார், அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பிரித்து வைக்க வேண்டும்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, மரியாதை தெரியாத நபர்களிடம் நம்ம பேசுறதோ இல்ல நமக்குள்ள அப்படி ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்படி ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து தூர தூக்கி போட்டுறணும். அப்படிதான் நம்ம இருக்கணும். ஏன்னா மரியாதை என்பது நம்ம ஒரு கொடுத்து வாங்கணும். அப்படி இருந்தாதான் நல்லது இல்லையா? நம்ம மரியாதையே கொடுக்க மாட்டேன், உனக்கு அந்த இடத்துல மரியாதையே கிடையாது, அங்க நிக்கிறதே வேஸ்ட்னும் போது நீ அந்த மனிதர்களிடம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பா பிறருக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா நாமும் அந்த மரியாதையை பிறரிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது கூடாது. நம்ம பல நாள் என்ன பண்றோம், என்ன எல்லாரும் மதிக்கணும், ஆனா நான் எவனையும் மதிக்க மாட்டேங்கிற மனநிலையில தான் என்ன பண்றோம், இருந்துட்டு இருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தவறானது. ஸோ அப்போ அது வயது வித்தியாசம் பாராமல் எல்லோருக்கும் உரிய மரியாதை அவரவருக்கு நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒருத்தன் இல்ல அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தவறான ஒருவனை என்னிலிருந்து நான் பிரித்து வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த வாழை வளர்ப்பில் இருக்கக்கூடிய இரண்டாவது முதல் விஷயம் என்ன சொல்லியிருந்தோம், அந்த கட்டைகளை வாங்கி நடுறப்ப கவனம் இருக்கணும்னு சொன்னோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கோம், எப்போ குலை தள்ளுதோ அந்த நேரத்தில் ஒரு சில கவனங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கோம். இந்த வளர்ப்புலையே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரலுங்க. நீங்கள் கெமிக்கலில் பண்ணால் கூட பரவாயில்ல, ஒரு செடி முறையாக வளரணும்னா ஒரு சில தெளிப்புகள் சரியாக தெளிச்சுக்கணுங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான குறைந்த செலவு உள்ள பொருள் என்னென்னா ஈயம் கரைசல். இந்த ஈயம் கரைசல்ங்கிறது ஒரு பாட்டில். இந்த பாட்டிலை வாங்கி 17 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, இந்த 1 லிட்டர் திரவத்தை கலந்து 17, 2, 1 மொத்தம் 20
மூடி வைக்கிறோம். 3 நாள் தரக்கூடாது. அடுத்த 4 நாட்களுக்கு மூடியோட திறந்து மூடுறோம் அந்த வாயு வெளியே போகிறதுக்காக. 7 நாளில் ரெடி ஆகிடும். 100 லிட்டர் தண்ணிக்கு தெளிக்க 100 லிட்டர் தண்ணிக்கு இதிலிருந்து அரை லிட்டர் குறைஞ்சபட்சம், முடியும்னா 1 லிட்டர் கலந்துட்டு இதை இலைகள் மேலே தெளிக்கிறோம். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இலைகளோட வளர்ச்சியும் அகலமும் ஒளிச்சேர்க்கையும் நடக்கிறப்ப மரத்தோட தடிமன் பெருசாகும். இலையை கவனிக்காமல் விடுறதாங்க வாழையில் இருக்கக்கூடிய 2வது முக்கியமான பிரச்சனை. அந்த இலைக்கான தெளிப்பை கண்டிப்பாக தெளிக்கணுங்க. நீங்கள் கெமிக்கல்லே பண்ணாலும் தெளிக்கணும். நமக்கு அந்த ரகத்தை பொறுத்து சீப்புகளோட எண்ணிக்கை அதிகம் வர்றதும், ஒரு காய் எவ்வளவு எடையோடு இருக்கணுமோ அந்த எடையோடு வர்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமாக செவ்வாழையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எண்ணிக்கை சீப்போட எண்ணிக்கை அதிகமாக 30 கிலோலேருந்து 33 கிலோ 35 கிலோ வர்ற மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம பயிர்களை வளர்க்க அதே மாதிரி G9 வாழை, ஏலக்கியாக இருக்கட்டும், பூவனாக இருக்கட்டும், அதிகமான சீப்புகளும் ஒவ்வொரு சீப்பில் இருக்கக்கூடிய காய்களும் திடமாக இருக்கிறப்ப வருமானம் கூடும். அந்த வருமானம் கூடுறதுக்கு முதல் காரியம் தெளிக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும். அடுத்து 2வது, வருடத்திற்கு ஒரு வருட பயிர் அப்படின்னா 3 அல்லது 3 தடவையாவது அல்லது 2 தடவையாவது சாம்பல் வாங்கிட்டு வந்து மரத்துக்கு 1 கிலோ போட்டுடணும். 1 கிலோ எடுத்து தட்டில் எடுத்து இப்படி சுற்றி வர போடுறோங்க, காலில் மிதித்து விட்டுறோங்க. இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. அதே மாதிரி இந்த ஹியூமிக் அமிலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, 125 ரூபா தான் 1 கிலோ. அதை வாங்கி தண்ணியில் கரைச்சி நம்ம பயிர்களுக்கு கொடுக்க பயிர்களுக்கு வேணுங்கிற எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குங்க, அது கிடைக்கும். தார் வெளியே வரும்போது 100 லிட்டர் தண்ணிக்கு 2 லிட்டர் பஞ்சகாவியா, 200 கிராம் சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர், இதை கலந்து குலைகளில் அடிக்க காய் திரள்ச்சியாக எடை கூடி வரும். பஞ்சகாவியா இல்லை அப்படின்னா நம்ம கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, 1 கிலோ திராட்சைக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து மூடி போட்டு டைட்டாக வைக்கிறோம். அதிலிருந்து 50 மில்லி எடுத்து அது கூட 20 கிராம், அதாவது 100 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி அந்த திராட்சை கரைசல், 200 கிராம் இந்த சோலுபார், இதை கலந்து பயிரோட உடம்புல அடிக்கலாம். இது பண்ணலாம் அல்லது இது பண்ணலாம். வாழை மிகவும் அதிகமான பணம் தரக்கூடிய பணப்பயிர். அதே நேரத்தில் 1 வருஷம் வெயிட் பண்ணி நமக்கு முறையான எடை கிடைக்கல, முறையான வளர்ச்சி இல்லை அப்படின்னா தப்பாயிடும். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய 3 இடம் என்னென்னா, அந்த கட்டைகளை வாங்கி வைக்கக்கூடிய இடம், 2வது குலை தள்ளுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது, 3வது இந்த தார் மேலே தெளிக்கிறது. பொதுவாக நம்ம பார்க்க வேண்டியது காலம், அதோட உடம்பு பகுதியில் இலைப்பகுதியில் 15 நாளுக்கு ஒரு முறை ஈயம் கரைசல் தெளிக்கிறது. இந்த தெளிப்புகளை மட்டும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது மரத்தோட வளர்ச்சி முழுமையாக இருக்கும், அடித்தண்டு பெருக்கும். தேவையில்லாத பக்கக்கட்டைகளை எடுத்துடணும், கீழே தரைவெளியில் கொடுக்க வேண்டிய சத்துக்களை வைக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டா கண்டிப்பாக வாழை விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செலவில் அதிக லாபம் எடுக்கலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில என்னுள்ள இருக்கிற அந்த கெட்ட விஷயத்த அடுத்ததா நம்ம எப்படி தவிர்க்கணும். அடுத்ததா எப்படி தவிர்க்க சொல்றாங்க, எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறாமை எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் என்னுள். அதாவது நம்ம வெளியே பாக்குறப்ப இந்த பொறாமை குணம் வெளிப்படுமான்னு கேட்டா வெளிப்படாது. வெளியே பாக்குறப்ப அப்படி பயங்கரமா தேனொழுக என்ன பண்ணுவோம்னா பேசுவோம். ஆனா அதை நபர்கள் கடந்து சென்று விட்ட பிறகு அவனுக்கு மட்டும் இப்படி வேலை கிடைச்சிருக்குது, அவனுக்கு மட்டும் இதெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது, எப்படி அவன் மட்டும் இப்படிலாம் போகலாம். ஸோ இப்போ இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் அப்படின்னா இது ஒரு கசப்புணர்வுக்கு வழிவகுக்கும், வெறுப்புணர்வுக்கு வழிவகுக்கும், பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை என்ன பண்ணுவோம், தூண்டும். வீலத்துல சொன்ன மாதிரி தான் ஒரு பேயை வரட்டப்ப அது போய் கூட ஒரு 7 பேய் என்ன பண்ணிச்சான், கூட்டிட்டு வந்துச்சான் அப்படிங்கிற கதையா. இன்னைக்கு நாம் இந்த பொறாமை குணம் அப்படிங்கிற ஒரு குணத்தை உள்ளே இழுப்பதால் அது இன்னும் ஒரு 7 விதமான பேய் என்ன பண்ணும் நமக்குள்ள கூட்டிட்டு வரும். அப்போ அதை நம்மிலிருந்து பிரித்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம டயபெட்டிக் பற்றி பார்க்கலாம். சுகர் ப்ராப்ளம் எதனால வருது, அது எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு பாதிப்பு இருக்குது, வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சுகர் பேஷண்ட் இல்லாத வீடே இல்லை. அதே போல் எந்த வயதில் வருது, எல்லா வயதுலேயும் வருது. எதனால வருது, ஏகப்பட்ட காரணங்களால வந்துருச்சு. அதை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணலன்னா விளைவுகள் என்ன? மல்டி ஆர்கன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும். பொதுவாக பாருங்க, இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது இப்பத்திய காலகட்டத்துல மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு தொந்தரவாய் போச்சு. வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்கு அப்படின்றதுக்கு பொதுவா இந்த டயபெட்டிக்கை எல்லாரும் கண்ட்ரோல்லயே வச்சிருக்காங்களா அப்படின்னா சொல்றதுக்கு இல்லைங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மெடிகேஷன்ஸ் கரெக்டா எடுப்பாங்க, உணவு முறையே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் உணவு முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மருந்தே சாப்பிட மாட்டாங்க. ரெண்டுமே காம்ப்ளிகேஷன். ஏன்னா டயபெட்டிக்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் லிஸ்டே பெருசா இருக்கு, புரியுதுங்களா? டயபெட்டிக் ரெட்டினோபதி வரும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரும், டயபெட்டிக் நியூரோபதி வரும், இப்படி ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸா வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த டயபெட்டிக் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நம்மளுடைய செல்கள் இன்சுலினை ஏற்க மறுப்பது ஒரு காரணம். ரெண்டாவது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், எனக்கு மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஒரு ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் பாருங்க, எங்க ஃபேமிலியில எங்க அப்பாக்கு இருந்துச்சு, எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, 7 தலைமுறையில யாருக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏஜ்டா பாத்தீங்கன்னா மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டயட்டே சுத்தமா ஃபாலோ பண்ணாம நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கும் சாப்பிடுறோம், நிறைய பாருங்க அலைச்சல்லையே இருக்கும், உடலை கவனிக்கவே மாட்டோம் அப்படின்னா ரொம்ப எங்கேஜ்லயே கூட வர்றது உண்டுங்க. சரிங்களா? அப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி பிளேஸ் அ மேஜர் பார்ட்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்கள் டயபெட்டிக் வர்றதுக்கு காரணமா இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த டயபெட்டிக் வந்துடுச்சு அப்படின்னா எப்படி அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கேளுங்க. இப்போ இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட், இர்ரெகுலர் டயட்டு, இர்ரெகுலர் எக்ஸசைஸ் உள்ளவங்களுக்கு நீங்க சொல்றது எல்லாம் 100% கரெக்ட். இப்போ இதுல இன்னொரு ஒரு கேட்டகரி வராங்க. அவங்க நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட் சொல்றது தானே, என்ன சொல்றாங்க, நான் கரெக்டா டயட் ஃபாலோ பண்றேன், நான் கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன், எல்லா உடற்பயிற்சியும் பண்றேன், இருந்தும் எனக்கு கண்ட்ரோல்ல வரல. அப்போ அவங்களுக்கு அந்த மன உளைச்சல், டென்ஷன். அப்போ மனதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த மைண்டு கூலா இருக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும். அப்போ ரிலாக்ஸேஷன் பயிற்சி, நல்லா தூங்கணும், நல்லா நிம்மதியா இருக்கணும். அப்போ அவங்களுக்கு அதுக்கு உண்டான நீங்க மெடிடேஷன், அதுக்கு உண்டான முத்ராஸ் எல்லாம் கொடுக்கும் போது கூட கவுன்சிலிங்கும் கொடுக்க. ஆமா, அப்போ அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. அதனாலதான் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம அக்கறையா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப எதுவுமே கண்ட்ரோல்ல அவங்க இல்லைன்னா அதன் விளைவுகள் வேற. எல்லாமே நான் பார்த்து இப்படி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மனசுதான் முக்கிய காரணம். சரி, இது கவனிக்காம விட்டால், சுகரை கவனிக்காமல் விட்டால் கண் பார்வை பாதிப்பு சொன்னீங்க, கால் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு காலில் மரமரப்பு, கையில மரமரப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் வருது. பத்தாத்துக்கு ஸ்கின் ப்ராப்ளம். இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கும் டயபெட்டிக் ஒரு காரணம், புரியுதுங்களா? அப்போ எல்லா நோய்க்கும் மூல காரணம் இந்த சுகர். இப்போ முடி உதிர்த்தல் கூட சுகர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதனால அப்படின்னா, சாதாரண பிளட் சர்க்குலேஷன் தலை முதல் கால் வரை இருக்கு. இந்த ரத்தத்துல சுகர் கலந்த பிளட் தான் உங்களுக்கு பாடி ஃபுல் சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கு. அப்போ தலை முதல் கால் வரை உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் பாதிப்பு ஏற்பட காரணம் இந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாம போறது தான். அதனால்தான் உங்களுக்கு முடி உதிர்தல், அப்புறம் கண் பார்வை பாதிப்பு. கண் பார்வை இழப்பே ஏறிட்டு இருக்கு. சுத்தமா கண் பார்வை போயிட்டவங்க இருக்காங்க, கால் விரல் எடுத்தவங்க இருக்காங்க, காலையே எடுத்தவங்க இருக்காங்க, 2 கால் எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த நோயின் தாக்கம் இருக்கு. அதனால சுகரை கண்ட்ரோல் பண்ணா உங்களுக்கு மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஹார்ட் அட்டாக் பதில் கொண்டு வருது. கண்டிப்பா இதே நீங்க கவனிக்காம விட்டா தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மனிதனுக்கு நோயின் தாக்கம் அதிவேகமாக வர்றதுக்கு காரணம் இந்த சுகர் கண்ட்ரோல்ல இல்லாதனால தான். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். அதோட நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடம் உள்ள ஒரு கெட்ட மனிதர்கள் யார் யார் அப்படின்னு கண்டு அவர்களை பிரித்து வைப்பது எப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதுல ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஃபைனல் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஆற்றலை என்னுடைய திறமையை குறைக்கக்கூடிய எந்த நபர்களா இருந்தாலும் இல்லை என்கிட்டயே அந்த ஒரு சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா அதை நான் தூக்கி போட்டுடணும். என்கிட்ட அந்த சோம்பேறித்தனம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அது என்னால எந்த ஒரு சாதனையும் பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனம் வந்துட்டாலே நம்மளால ஆக்டிவா செயல்படவே முடியாது. எதனாலும் ரொம்ப சலிப்பு தட்டுவோம். ஏற்கனவே நம்ம நேற்றைய தினம் பேசணும் இல்லைங்களா, எல்லாத்தையும் பின்னாடி பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்கான வாழ்க்கையை நம்மால் வாழவே முடியாது. அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மில் உள்ள கெட்ட மனிதர்கள், இவர்களையும் தவிர்த்து விடுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பண்பு நலன்கள், இது பண்பு நலன்கள் சொல்றது தீய குணங்கள். கண்டிப்பா தீய குணங்கள் கெட்ட பழக்கம் தான் இது எல்லாமே. நிச்சயமா. அப்ப அது எண்ணில் இருக்கிறதா மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம். அப்ப எண்ணில் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் விடுத்து பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து நம்ம விடுவிச்சுட்டு போறது நல்லது, ரொம்ப நல்லது. நிச்சயமா. அப்போதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்படையும். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுள் நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஜோசப் வில்லியம் சாந்தோஸ் மரிய ரெஜினா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகள் மேரி தீபா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ராய்ஸ்டன் ஆண்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அமீரா ஃபெல்சியா மொரைஸ் இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு நீதிமொழிகள் 16:3. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமையும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.